தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஆரம்பித்து பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் வரப்போகுது. ஆனால் இடையில எலெக்ஷன் வேற வருதே. எக்ஸாம் தள்ளி போகுமா, ரிசல்ட் வர லேட் ஆகுமா, 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு எக்ஸாம் எப்போ நடக்கும், இந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்போ ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள். பெற்றோர்களுக்கு அமைச்சர் வைத்த கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேர்வு பயம் மற்றும் ப்ரெஷர் பற்றி அமைச்சர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. பொதுவாக பெற்றோர்கள் அவங்க கனவுகளை குழந்தைகள் மேலே திணிச்சு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது என்றும், அதை விட முக்கியம் படின்னு சொல்லி குழந்தைகளை டார்ச்சர் பண்ணாமல் அவங்கள உத்வேகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. தமிழக முதலமைச்சர் சொன்ன மாதிரி இதுவும் இன்னொரு டெஸ்ட்டு தான். பயப்படாமல் நம்பிக்கையாக போய் எக்ஸாம் எழுதுங்கன்னு மாணவர்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நாம் எல்லோரும் எதிர்பார்த்த கேள்வி, 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு எப்போ எக்ஸாம்? எலெக்ஷனால் தள்ளி போகுமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக தள்ளி போகாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு மேலே அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்த அதிகாரிகளை முடிவெடுத்து அதிகபட்சம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு 2 வாரத்துக்குள்ளார எல்லா எக்ஸாமையும் முடிச்சிடுவோம்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டியூட்டிக்கு டீச்சர்ஸ் எல்லாருமே போயிடுவாங்களே, அப்போ பேப்பர் திருத்துறது லேட் ஆகுமா, ரிசல்ட் தள்ளி போகுமா, இந்த கேள்விக்கு அமைச்சர் வாய்ப்பே இல்லைன்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. போன வருஷம் எப்படி எந்த தடங்களும் இல்லாமல் பேப்பர் திருத்தும் பணிகள் நடந்ததோ அதே மாதிரி இந்த வருஷமும் நடக்கும் என்று சொல்லியிருக்காரு. திட்டமிட்டபடி மே மாதம் முதல் வாரத்தில் ரிசல்ட் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காரு. மேலும் கடந்த 5 வருஷத்தில் கல்வித்துறையில் நீங்கள் கொண்டு வந்த சிறந்த திட்டங்கள் என்னென்ன பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ, நாங்கள் கொண்டு வந்த 156 திட்டங்களுமே எனக்கு டாப் தான்னு பெருமையாக சொன்னார். குறிப்பாக இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்டெம் லேப், வானவில் மன்றம் மற்றும் மகிழ் முற்றம், இந்த மாதிரி அரசு பள்ளிகளை சமத்துவத்தை போதிக்கும் இடமாக மாற்றினது தான் தங்களோட மிகப்பெரிய சாதனைன்னு அவர் பதிவு செஞ்சிருக்கார். ஸோ நண்பர்களே, இதுதான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கொடுத்த லேட்டஸ்ட் அப்டேட். பொது தேர்வு எழுத போகிற எல்லா மாணவர்களுக்கும் ஆல் த பெஸ்ட். கடந்த 5 வருஷத்தில் அரசு பள்ளிகளில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் எந்த திட்டம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு தோணுது? மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.